அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. மிதுனம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசிங்க. மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பேராவைங்க. திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சனீஸ்வரர் பகவான். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான், ராசி அதிபதி புதன் பகவான் மற்றும் நவம்ச அதிபதி குரு பகவான். இப்போ நம்ம திருவாதிரை நட்சத்திர 4 பாதங்கள்காரங்களுக்குமே இந்த மாதம் கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முக்கியமாக ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திர நாதனான ராகு பகவான் உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். இதை விட ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு ஏப்ரல் 12, 2022 அன்னிலிருந்து அடுத்த 18 மாதங்களுக்கு உங்களுக்கு அனைத்துமே லாபகரமாக நல்ல தொழிலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. நெக்ஸ்ட் கேத்து பகவான் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு. மற்றும் அவர் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். சுக்கிரனுக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவரோட பார்வை உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் மற்றும் புதன் இவங்க 2 பேருமே உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது குரு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அது கூடயே உங்களுடைய தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதன் பிறகு சுக்கிர பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ சனீஸ்வரர் இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருப்பாருங்க. மேலும் ஜூலை 12ஆம் தேதி சனீஸ்வரர் வக்ரகதியில் ஆல்ரெடி இருக்கார் கும்பத்திலே. இப்போ வக்ர பயிற்சி அடைஞ்சு மகரத்துக்கு போகக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமே இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சிங்க. இப்போ இதன் மூலமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, நம்ம சொல்லக்கூடியது அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தாங்க. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேரோட தகவல் நம்மளால் கிளியராக ஒரே பதிவில் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் நம்ம சொல்கிறது பொது பலன்கள்ங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 100% நண்பர்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. மேலும் ஒரு 30% நண்பர்களுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் சனீஸ்வரர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் நடக்காதுங்க. இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழுங்க. மேலும் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுலேருந்து விலகுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. மேலும் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து எதனா நிலுவையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட்டை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப கட்டம் தான் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்குங்க. மேலும் 12ஆம் தேதிக்கு மேலே சனீஸ்வரர் உங்களுடைய 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப சூழலுக்காகவோ அல்லது உங்களுடைய தொழிலுக்காகவோ நீங்கள் கடன் வாங்குவதற்கு ஒரு
காலகட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா கடனே வாங்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல பலன் அளிக்குங்க. இல்லை அப்படின்னா அந்த கடன் வந்து திருப்பி செலுத்த முடியாத ஒரு காலகட்டம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றும் பெரும்பாலான நண்பர்கள் வந்து வாங்கிய கடன் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் சொன்ன டயத்துக்கு வந்து திருப்பி செலுத்த முடியுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ராசிநாதனான ராகு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். பொதுவாக வந்து ராகு மற்றும் கேது இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்க. இவங்க வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தோட உங்களுக்கு பல மடங்கு வந்து அள்ளி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு தன்மைங்க. சரிங்களா? பொதுவாக ராகு மற்றும் கேது இவங்க 2 பேருமே வந்து 3, 6, 11, 12 அல்லது 9 ஆகிய வீடுகள் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் அருள்வாங்கன்றது ஐதீகங்க. இப்போ உங்களுக்கு லக்கியாக உங்களுடைய நட்சத்திரநாதனான ராகு பகவான் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். இதன் மூலமாக வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாளைக்கு உங்களுடைய லாபம் வந்து ஒரு 500 அல்லது 600 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 இல்லை 1800 அந்த மாதிரி வந்து லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ராகுடைய ஒரு தன்மை. அவர் பேர் வந்து போகக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக வந்து நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும்ங்க. ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக உங்களுடைய தொழில் செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம்ங்க. எதற்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் உங்களுடைய புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோடைய ஃபுல் போர்ட்ஃபோலியோ டீட்டெயில்ஸும் கிளியராக செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து லாபகரமாக செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து வேலையில் எல்லாமே ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வேலை உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம்ங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரிங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ சுக்கிரன் வந்து உங்களுடைய 12வது வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். பொதுவாக சுக்கிரனுக்கு வந்து 12வது வீடுன்றது உகந்த வீடு தாங்க. இதன் மூலமாக வந்து உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. உங்கள் வீட்டில் நடக்கின்ற சுப காரியங்கள் மூலமாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பணத்தை வந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லைங்க. நீங்கள் சேர்த்து வச்சிருக்க பணம் வந்து உங்களுடைய சுப காரியங்களுக்காக தான் பயன்படுமே தவிர மற்றபடி வந்து விரைய செலவுகள் கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போது சுக்கிரன் வந்து தான் நிற்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இது இன்னும் வந்து ஒரு நல்ல சிறப்பு பலன் அளிக்கக்கூடிய ஒரு பொசிஷனுங்க. இப்போது நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு சிலர் வந்து இப்போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வப்போது வந்து தலைவலி வருவதோ அல்லது காய்ச்சல் வருவதோ அல்லது ஸ்டொமக் பெயின் வருவதோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய காணப்படும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது வந்து ஒரு மருத்துவ கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேத்து வந்து உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் சிறிதளவில் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம். நம்மளுடைய
திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து ஞானத்தின் காரகன் அப்படின்னக்கூடிய காரணத்தினால அவர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து அவங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னாலும், ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு வந்து மிக சிறப்பாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க. அதாவது எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, 4 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எங்களுக்கு பிள்ளைகள் பாக்கியமே இல்லை, எங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாத்தியமாகவே திகழும் தாய்மார்களே. ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒன்று வந்து செய்ய வேண்டியது இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு இன்கேஸ் உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ப்ளஸ் உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளேயே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த 10 மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் ஈன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க தாய்மார்கள் அனைவருக்குமேங்க. மேலும் இப்போ வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் மூலமாக வந்து இப்போ உங்களுடைய குடும்பத்தில், அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய எண்ணோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடமோ அல்லது நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியிடமோ வந்து உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய மிதுன ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் மூலமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து ஒரு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து தீர்ந்துட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து சிறப்பாக இருப்பதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் பிறகு வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிர பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால பொதுவாக இப்போது திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ எதனா இருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து படிப்படியாக குறைவதற்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நிறைய நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க. எங்களுக்கு வந்து 28 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் திருமணமே கைகூடல, எங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் பார்த்த வண்ணமாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்குமேங்க. இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்குண்டான பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. 100% இந்த மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயம் முடிவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் பரிகாரம் பண்ணி 1 வருட காலம் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பரிகாரம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த பரிகாரத்துக்கு அடுத்த 1 வருட காலத்திற்கு பலன் இருக்குமே தவிர நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் ஃபுல்லாக வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாகவே கிடையாதுங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் பரிகாரம் பண்ணி 1 வருட காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் திரும்பியும் பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இந்த திருமண தடை எல்லாமே விலகிட்டு. ஓகேங்களா? இப்போது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆரம்ப மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, உங்களால் கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னாலும் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே இல்லை நண்பர்களே. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் அதனான ராகு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக வந்து நீங்கள் புதிய
தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அல்லது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க தொழிலும் சரி அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரிங்க, உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் படிப்படியாக விடுபடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த ஜூலை மாதம்ங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் அனைவருமே வந்து உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ஓகேங்களா? ஓகே, திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசி பலன்படி எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்கள் தெரியப்படுத்தியிருக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.